ஜப்பான்ல ஒரு மர்மமான ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த வில்லேஜ்ல மனிதர்கள் வாழ்றதை விட மனிதர்கள் மாதிரியே பொம்மைகள் தான் அதிகமா உயிர் வாழுதாங்க. இந்த ஜாப்பனீஸ் வில்லேஜ் பேர் நாகரோ. இங்க வெறும் 25 ஹியூமன்ஸ் மட்டும் தான் உயிர் வாழ்றாங்க. ஆனா 350 டால்ஸ் உயிருள்ள ஹியூமன்ஸ் மாதிரியே அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள மனிதர்கள் மாதிரியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி பஸ் ஸ்டாப்ஸ்லயும், விவசாயம் பண்ற மாதிரி ஃபார்ம்ஸ்லயும், ஸ்கூலுக்கு போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஸ்கூல்ஸ்லயும், ஏன் மீன் பிடிக்கிற மாதிரி நிறைய பொம்மைகள் ஃபிஷிங் பண்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2003ல ஐயனோ சுக்கிமே அப்படிங்கிறவங்க பல வருஷத்துக்கு அப்புறம் தான் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆறாங்க. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பீப்புள் 3/4 பேர் அங்க இல்லையா. அதுக்கு காரணம் அவங்க நல்ல வாழ்வாதாரத்துக்காக பக்கத்தில் உள்ள சிட்டிக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்களாம். அப்ப இந்த லேடி தனியா இருக்கும்போது முறையா தான் அப்பா ஞாபகார்த்தமா ஸ்கேர் க்ரோ ஒன்னு ரெடி பண்றாங்க. அதாவது நம்ம சோள காட்டு பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மையை தான் அப்பாவோட ட்ரெஸ் வச்சு தான் அப்பா மாதிரியே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதோட நிறுத்தாம தான் பிரதர் மாதிரியும், தான் சிஸ்டர் மாதிரியும், தான் மதர் மாதிரியும், தன்னோட நெய்பர்ஸ் மாதிரி நிறைய பொம்மையை இது மாதிரி கிரியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜை விட்டு மைக்ரேட் ஆகி வெளியே போயிருப்பாங்களே அவங்கள மாதிரி நிறைய பொம்மைஸும், இறந்து போயிருப்பாங்களே அவங்கள மாதிரி நிறைய பொம்மைஸும் கிரியேட் பண்ணி அங்கங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுல உள்ள ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு நேம் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியும் வச்சிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 350 பொம்மைஸ் உயிரோட வாழ்ற மாதிரி அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பொம்மைகள் ஐயப்பா உலகம் பூரா பார்க்கறதுனால இந்த நாகரோ வில்லேஜுக்கு வேலி ஆஃப் டால்ஸ் அப்படின்ட்டு உலகம் பூரா பாப்புலரா பேசப்பட்டு வருது.